104.4 உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகமானது தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பு மற்றும் நமது அண்ணா சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் மூத்தோருக்கு முதல் வணக்கம், முதியோர் நலம் பேணுவோம், சமுதாய வளம் காணுவோம், மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு வானொலி தொடர். இத்தொடர் நிகழ்ச்சியின் 3ஆம் பாகமாக இன்று நாம் அடல் வயோ அபியுதய் யோஜனா மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சட்ட உரிமைகள் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். பாதையும் மாறவில்லை, வறுமையும் மாறவில்லை, பயணித்துக் கொண்டே இருக்கிறேன். இளமையை உரமாக்கி முதுமையை வலுவாக்கி நம்பிக்கையோடு பயணிக்கிறேன். முதுமை முதுகை வளைத்தாலும் தன்னம்பிக்கை தலைநிமிர்த்து நடக்க செய்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் 4 பக்கமும் யோசிச்சு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி 4 பக்கமும் யாருனால யோசிக்க முடியும் தெரியுமா? முதியோர்களால தான். பொதுவா மூளை செயல்பாடு 20 வயசுல அதிகமாகவும், நடுத்தர வயசுல கொஞ்சம் நிலையாகவும், வயசாகும் போது அதை விட குறையும்னு சொல்றதெல்லாம் முழுசா உண்மை இல்லையாம். ஞாபக சக்தி, அதாவது அப்பப்போ மூளையில தகவலை சேகரிக்கிறதுக்கான திறன் குறையும். ஆனா வயசானதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை பகுத்தறியறதுக்கான திறன் அதிகரிக்குமா. அதுதான் வயசானதுக்கு அப்புறமா அனுபவம் மூலமா கிடைக்கக்கூடிய ஞானம்னு சொல்லுவாங்க. பொதுவா ஒரு நல்ல குடும்பம் சிறப்பா இருக்கிறதுக்கும், ஒரு நல்ல நிர்வாகம் சிறப்பா செயல்படுறதுக்கும் அட்வைசர்ஸ்னு சொல்லக்கூடிய அறிவுரையாளர்கள் காரணமா இருப்பாங்க. பெரும்பாலும் அந்த அறிவுரையாளர்கள் முதியவர்களா இருப்பாங்க. குடும்பத்துக்கு ஒரு தாத்தா இல்ல பாட்டி, நிறுவனத்துக்கு ஒரு பெரிய ஐயா இல்ல பெரிய அம்மா. ஆமாதானே? இதெல்லாம் தெரிஞ்ச நமக்கு நம்ம வீட்டுல இருக்கிற முதியோர்கள் எப்படி இருக்காங்கன்னு நாம கேட்கிறதுண்டா? அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருந்தா ஓகே, இல்லாட்டி முதல்ல அதை போய் கேளுங்க. இந்த நிகழ்ச்சி மூத்தோருக்கு முதல் வணக்கம் எதுக்காக தெரியுமா? வீட்டுல இருக்கிற முதியோருக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குதா? அவங்க தேவை என்ன? அதை அரசு திட்டம் மூலமா எப்படி பெறலாம்? இதெல்லாம் சொல்லதான் இந்த நிகழ்ச்சி. இந்தியாவின் மத்திய அரசால அடல் வயோ அபியுதய் யோஜனான்னு ஒரு திட்டம் இருக்கு. அதை ஒவ்வொரு மாநிலங்களும் செயல்படுத்திட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமா செயல்படுற இந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சாதானே நாம வயசான முதியோர்களுக்கு உதவி பண்ண முடியும், இல்ல கேட்டுட்டு இருக்கிற முதியோர்கள் சிலர் பயனடைய முடியும். இந்த வேலையை எங்களை மாதிரி சமுதாய வானொலிகள் பண்ணாம வேற யாருனால பண்ண முடியும் சொல்லுங்க? அதான் இந்தியா முழுக்க 200 வானொலிகள், அதுல தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சமுதாய வானொலிகளின் கூட்டமைப்பு ஒன்றிணைந்து 25 வானொலிகள் ஒன்று சேர்ந்து இந்த மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்கோம். முதல் தொகுப்பை வழங்கினது கடலோசை FM 90.4, 2வது தொகுப்பை வழங்கினது ரேடியோ கோத்தகிரி, இந்த 3வது தொகுப்பை வழங்குறது பெரியார் சமுதாய வானொலி. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன் சுருக்கம். முதல் தொகுப்புல எல்டர்லைன் தமிழ்நாடு பத்தி பார்த்தோம். ஞாபகம் இருந்தா சூப்பர் சூப்பர், இல்லைன்னா ஞாபகப்படுத்திக்கோங்க. 14567 அதான் மூத்தோருக்கான உதவி எண் 14567. 2வது தொகுப்புல அடல் வயோஸ்ரீ யோஜனா, அதாவது முதியோர்களுக்கு இந்த திட்டம் மூலமா எப்படி அவங்களுக்கு தேவையான காது கேட்கும் கருவி, வீல் சேர் இதெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தோம். இந்த தொகுப்புல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மூத்த குடிமக்களுக்கான சட்ட உரிமைகள் என்னன்னு பார்க்க போறோம். மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தோட இந்த திட்டத்தை எப்படி நம்ம சமூக நலன் மற்றும் உரிமைத்துறை மூலமா பெறலாம்னு பார்க்கலாம். லக்ஷ்மின்ற பேத்தியும் பாரத்ன்ற தாத்தாவும் பேசிக்கிற மாதிரியான ஒரு வானொலி நாடகத்தின் மூலமா இப்போ நாம எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தாத்தா தாத்தா எங்க இருக்கீங்க? நிகழ்ச்சியை தொடங்கணும்ல, சீக்கிரமா வாங்க. இதோ வந்துட்டேன் செல்லம். நான் என்ன சின்ன பையனா குடுகுடுன்னு ஓடி வர? குடுகுடு தாத்தாம்மா. அது என்னவோ சரிதான், ஆனா நேயர்கள் எல்லாரும் நம்ம நிகழ்ச்சிக்காக காத்துட்டு இருப்பாங்களே. சரிடாமா, புரியுது புரியுது, இதோ வந்துட்டேன். போகலாமா? வாங்க தாத்தா, நம்ம ஊருக்கே கேக்குற மாதிரி பேச நம்ம சமுதாய வானொலிக்கு போலாம். இந்த மூத்த குடிமக்களுக்கு, அதாவது 60 வயசுக்கு மேலே உள்ள முதியோர்களுக்காக பாதுகாக்கிறதுக்கும் அவங்கள மதிப்பளிக்கவும்
அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கவும் இந்த சிறப்பான மூத்தோர்க்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகமும் இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சமுதாய வானொலியின் பிரிவின் மூலமாக இந்த நிகழ்ச்சி வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக என் கூட சேர்ந்து உங்ககிட்ட பேச வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாரத் தாத்தா தான். என் கூட என் அன்பு பேத்தி லட்சுமி தான் இருக்காங்க. மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம். இந்த தொகுப்புல நாம முதியோருக்கான என்னென்ன திட்டங்கள் இருக்கு, அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன விதிமுறைகள் இருக்கு, முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியை நம்ம இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் வழிகாட்டுதல்ல நாடு முழுவதும் 200 சமூக வானொலி நிலையங்கள்ல கிட்டத்தட்ட 10 மொழிகளிலும் பல கிளை மொழிகளிலும் ஒளிபரப்புறாங்க. சரியா சொன்ன லட்சுமிமா. நம்ம இந்திய அரசாங்கத்தோட சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் ஒவ்வொரு மாநில அரசோட இணைஞ்சி எப்பவும் சமூக நலன் காக்கவும் சமூக நீதியை உறுதிப்படுத்தவும் எப்பவும் தயாரா இருக்கும். அது மட்டும் இல்லாம புது புது திட்டங்களை கொண்டு வரவும் அது தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும், முக்கியமாக ஊனமுற்றோர், பிற்படுத்தப்பட்டோர், அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான திட்டங்கள் சமூக நீதியை மேம்படுத்துவதற்கான வழிவகை செய்து. இதில் சில முக்கிய முயற்சிகள் நம்ம பார்த்தோம்னா மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம், அப்புறம் மூத்த குடிமக்களுக்கு தேசிய உதவி எண் சேவை 145667, அதுக்கப்புறம் முதியோர் பராமரிப்பாளர்களுக்கான பயிற்சி திட்டம், அடுத்ததா மூத்த குடிமக்களுக்கான முதியோர் மேம்பாட்டு திட்டம், அப்புறம் மூத்த குடிமக்களுக்கான ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா திட்டம், அடுத்து கண்புரை அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் மூத்த குடிமக்கள் நலன் பராமரிப்பு மற்றும் நலன் உரிமைகள். இந்த மாதிரி இன்னும் பல வகையான திட்டம் இருக்கு. சமூக பாதுகாப்பு, சுகாதாரம், மூத்த குடிமக்களுக்கான பொருளாதார ஆதரவு மாதிரியான சேவைகளை வழங்குற இந்த திட்டத்தோட நோக்கமாக பார்க்கப்படுது. பெரியவங்க எப்பயுமே நம்ம சமுதாயத்தோட பாரம்பரியம், அவங்களோட வழிகாட்டுதல் நம்மளுக்கு எப்பயுமே வேணும். அது மாதிரி நாம் எடுக்கிற முக்கியமான முடிவுகளுக்கு அவங்க வாழ்த்துகளும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்களுக்கு வயசு ஏற ஏற அவங்க தோற்றத்துக்கும் மனசுக்கும் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே அவங்களோட அன்புக்குரியவங்க அவங்கள கைவிடும்போது அது அவங்களுக்கு இன்னும் சங்கடத்தை உண்டாக்கும். தங்களோட வாழ்க்கையை நமக்காக அர்ப்பணிச்சு நம்மளோட ஒவ்வொரு தேவையையும் அவங்க கவனிச்சுக்கிட்ட மாதிரி நாமளும் நம்மளோட முதியவர்களுக்கு துணையா இருக்கணும் இல்லையா? சரிதானே தாத்தா? சரியா சொன்ன லட்சுமி. ஆனா இப்பெல்லாம் சில பேர் பெத்தவங்களையே பெரிய சுமையா நினைக்கிறாங்களே தவிர சமூகத்துல வயசானவங்களை தவறா நடத்துறது அதிகரிச்சுட்டே வருது. தாத்தா, வயசானவங்க ஒரு சுமை இல்லை, அவங்களோட அனுபவம் நமக்கு விலை மதிப்பில்லாத பொக்கிஷம். அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்தையும் பார்த்தவங்க, வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை எப்படி கையாளணும்னு தெரிஞ்ச அனுபவசாலிகள் தான் பெரியவங்க. நல்லா சொன்ன என் தங்கமே, உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனால் இன்றைய தலைமுறைக்கு இதெல்லாம் புரியறதில்லை. அதனால தான் முதியவர்கள் தவறாக நடத்துறது இன்னும் நிறைய அதிகரிச்சுட்டு வருது. இதுக்கு ஒரு தீர்வு தான் நம்ம இந்திய அரசாங்கத்தோட சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் அடல் வயோ அபியுதாய் யோஜனா தொடங்கியிருக்கிறாங்க. மூத்தோர்களை தவறாக நடத்துறதை தடுக்கவும், அவங்களுக்கு மனதளவில் நோகடிச்சு சித்திரவதை செய்கிறத தடுக்கிறதும் மற்றும் பல குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பை வழங்குவதற்கும் முன் வந்திருக்கிறாங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் தாத்தா. அடல் வயோ அபியுதய் யோஜனாவோட திட்டத்தோட நோக்கமே முதியவர்களோட நலனை மேம்படுத்துறதுக்கும் உடல் மற்றும் மன ரீதியான துன்புறுத்தலை தடுப்பதற்கும் தவறான வழிநடத்தல் மற்றும் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான். ஆமா லட்சுமி, அடல் வயோ அபியுதாய் யோஜனா கீழே மூத்தவங்களுக்கான சட்ட ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலை வழங்க தேசிய உதவி எண், அதாவது இலவச தொலைபேசி எண் 145667 இந்த எண்ணை
மக்கள் எல்லாரும் குறிச்சு வச்சுக்கணும். இந்த இலவச தொலைபேசி எண் 14567 இந்த தொலைபேசி எண் முதியவர்களை தவறா நடத்துற சந்தர்ப்பங்கள்ல சட்ட உதவி பெறவும், நிதி சிக்கல்கள் அப்புறம் மற்ற உரிமைகள் சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த உதவி எண் உதவியா இருக்கும். ஆமா தாத்தா, இந்த திட்டத்தின் கீழே நிதி மற்றும் பல திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது மாதிரி மூத்த குடிமக்களோட சட்ட உரிமைகள் பத்தின விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இதுக்காக பயிற்சி வகுப்புகள் மூலமாகவும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலமாகவும் முதியோர்கள் அவங்களோட சட்டப்பூர்வ உரிமைகளை புரிஞ்சுக்கவும் பயன்படுத்தவும் வழிவகை பண்ணிருக்காங்க. அதாவது 2007 நலச்சட்டத்தின் கீழ் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆஹா, என் பேத்திக்கு எவ்வளவு தகவல் தெரிஞ்சிருக்கு. இருங்க தாத்தா, இன்னும் இருக்கு. இந்த திட்டம் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு நலச்சட்டம் 2007ஓட சேர்ந்து செயல்பட்டு வருகிறது. முதியோர் இல்லங்கள் மற்றும் பிற பாதுகாப்பு நடவடிக்கைகளை வழங்க நம்ம மாநில அரசுகளை ஆணையிடுகிறது. மூத்த குடிமக்களுக்கு உதவக்கூடிய வகையில சட்ட உரிமைகள் பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சட்டப்பூர்வ வசதிகளை வழங்கவும் இந்த திட்டம் மாநிலங்களை ஊக்குவிக்கிறது. என்ன லட்சுமி அம்மா, உன்னை நினைச்சா எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. அப்படியே இந்த தாத்தா கிட்ட இந்த திட்டமும் மக்களுக்கும் எப்படி போய் சேருதுன்னு சொல்லுவியா? தாத்தா, இந்த திட்டத்தின் கீழே என்ஜிஓக்கள் மற்றும் சட்ட உதவி வழங்க பொது அறக்கட்டளைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான ஆதரவு சேவைகள் போன்றவை அரசு சாரா நிறுவனங்களோடையும் சேர்ந்து செயல்படுது. அடல் வயோ அபியுதய யோஜனாவோட கட்டமைப்பு மற்றும் மூத்த குடிமக்கள் சட்ட உதவியை நாடுவதற்கு இந்த நிறுவனங்கள் உதவி பண்றாங்க. சட்ட உரிமைகள் தொடர்பான அமர்வுகளையும் நடத்துறாங்க. ஆமா ஆமா, இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? மூத்த குடிமக்கள் யாராவது தவறா நடத்தப்பட்டா அவங்க காவல்துறை அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோட உதவியை அணுகலாம். காவல்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கண்டிப்பா உதவுவாங்க. ஆமா தாத்தா, இதெல்லாம் சரிதான். ஆனா ஒன்னு சொல்லு, நம்ம நாட்டில் வயசானவங்களை துன்புறுத்தினா ஏன் இன்னும் கடுமையான சட்டங்களை உருவாக்கல? தாத்தா, நம்ம அரசாங்கம் எப்பயுமே மூத்த குடிமக்களுக்குன்னா ஒரு 2 அடி முன்னாலதான் நிக்குது. முதியவர்களை தவறாக பயன்படுத்துறதை தடுக்கவும் பெற்றோர் பராமரிப்பு மற்றும் முதியோர் நலனுக்காகவும் நம்ம அரசாங்கம் 2007ல மூத்த குடிமக்கள் சட்டத்தை இயற்றியிருக்காங்க. அப்படியா? இந்த சட்டத்தின் நோக்கம் தான் என்ன? இந்த சட்டத்தோட முக்கிய நோக்கமே மூத்த குடிமக்களுக்கான கண்ணியம், மரியாதை மற்றும் சுதந்திரத்தை வழங்குறதுக்கு தான். முதியோர்கள் தங்கள் உறவினர்கள் கிட்ட இருந்தும் குழந்தைகள் கிட்ட இருந்தும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இது பயன்படும். அப்படியா லட்சுமி? அப்ப 60 வயசு ஆச்சுன்னா முதியவர்கள் பிள்ளைங்க கிட்ட பராமரிப்பு வேணும்னு கேட்கலாமா? கேட்கலாமே தாத்தா. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டத்தின் கீழே மூத்த குடிமக்கள் பிரிவு 4 படி பராமரிப்பு கோரலாம். இந்த பிரிவு முதியவர்களுக்கு உதவித்தொகை வழங்குது. அதாவது குழந்தைகள் அல்லது உறவினர்கள்கிட்ட இருந்து பராமரிப்பு கோரும் உரிமை. ரொம்ப நல்ல திட்டம் தான். அப்படியே அவர்கள் இந்த உரிமை கோரலை எங்க தாக்கல் செய்யலாம்? அதை பற்றி சொல்லுமா கொஞ்சம்? ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்திலும் முதியோர் பராமரிப்பு கோரிக்கைய தாக்கல் செய்யலாம். இந்த சட்டம் பராமரிப்பை வழங்குது. ஆனா முதியோர்களை இது எப்படி பாதுகாக்குது? தாத்தா, மூத்த குடிமக்களை யாராவது தவறா நடத்தினா அவங்களுக்கு 3ல இருந்து 6 மாதம் வரை அபராதத்தோட சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும். இது நீதிமன்றத்தால தீர்மானிக்கப்பட்டது. இந்த சட்டம் ரொம்ப கொடுமையானது. பிள்ளைங்க மூத்தவங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்கன்னா குற்றப்பதிவு பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்? தாத்தா, அப்படி நடந்தா காவல்துறையும் நிர்வாகமும் குடும்பத்தாருக்கு அறிவுரை சொல்லும். அந்த வயசான நபர் அந்த வீட்டுல தங்க விரும்பாட்டி இல்ல அந்த வீட்டுல இருக்கிறது ஆபத்துன்னு காவல்துறை உணர்ந்தா அந்த வயதான நபரை முதியோர் இல்லத்துல தங்க வச்சிடுவாங்க. என்னது, முதியோர் இல்லத்துல தங்க வைப்பாங்களா? ஆமா தாத்தா, முதியோர் இல்லம்ங்கிறது முதியவர்களுக்கு உணவு, தங்குற இடம், அப்புறம் தேவையான எல்லா வசதிகளையும் இந்த முதியோர் இல்லங்கள் வழங்குறாங்க. ஒரு தனியார் அமைப்பு அல்லது அரசாங்கத்துல இருந்து இந்த இல்லங்கள் பராமரிக்கப்படுது. அது எனக்கு புரியுதுமா. ஆனா அவங்க தவறா நடத்தப்பட்டா யாருக்கிட்ட புகார் தருவாங்க? தாத்தா, அவர்கள் இலவச உதவி எண் 14567 புகார் செய்யலாம் அல்லது அருகில் உள்ள காவல் நிலையத்தில் அணுகலாம். தனிப்பட்ட முறையிலோ அல்லது யார் மூலமாகவோ
நீதிமன்றத்திற்கு அல்லது சமூக அமைப்பின் மூலமாகவோ அவர்கள் புகார் செய்யலாம். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நல்லா சொன்னாங்க செல்லம். இன்னும் ஏதாவது தகவல் இருந்தா கொஞ்சம் சொல்லுமா? இது மட்டும் இல்ல தாத்தா, மூத்த குடிமக்களின் பாதுகாப்பு விஷயத்துல அவங்க தவறா நடத்தப்பட்டதா புகார் வந்தா காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் அவங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்துற பொறுப்புல இருக்காங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வச்சு நடவடிக்கை எடுக்கவும் முடியும். ஆஹா லட்சுமி, நீ ஒரு வழக்கறிஞராகவே ஆயிட்ட. நிச்சயமா தாத்தா, நான் உங்க பேத்தியில. ஆனா இதெல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? தாத்தா, இதெல்லாம் பொது அறிவு, கண்டிப்பா எல்லோரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்ன நேயர்களே, லக்ஷ்மியும் தாத்தாவும் பேசிட்டு இருந்ததை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தீங்க. இருங்க, நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் சண்முக சுந்தரம், மாவட்ட அரசு வழக்கறிஞர், மாவட்ட நீதிமன்றம், தஞ்சாவூர். வணக்கம் ஐயா. பெரியார் சமுதாய வானொலி 90.4 நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்தியாவில் நார்மல் லைஃப் ஸ்பேன் அப்படி சொல்லக்கூடிய வயது ஒரு காலத்தில் 58 இருந்தது. இந்த 58 வயதை நிர்ணயம் பண்ணி தான் ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெறும் வயதை நிர்ணயம் பண்ணாங்க. 58 வயது ஒரு அரசு ஊழியரோ இல்லை ஓய்வு பெறும் வயதுங்கிறது 58 வயதாக நிர்ணயம் பண்ணாங்க. அதன் பிறகு நம்மளுடைய மருத்துவ முன்னேற்றங்கள், மக்களுடைய வாழ்க்கை பாதையில் மாறினது, இதெல்லாம் தாண்டி ஒரு சராசரி இந்தியனுடைய ஆயுள் காலங்கிறது 65 ஆண்டுகளாக ஆகி இப்போ அதனுடைய முயற்சி எப்படி வந்திருக்குன்னு சொன்னால் 72 வருடங்களாக ஆகிறது. இந்த மூத்தோர் அல்லது அந்த பெரியோர் அப்படி சொல்லக்கூடியது 68 வயசு அப்படிங்கிறத தாண்டி 72 வயசு வரைக்கும் வந்துருச்சு இப்போ. ஆனால் 58 வயதில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், செயல்முறைகள் அதே 72 வயசில் இருக்குமா அப்படி சொன்னால் இருக்க முடியாது. இருக்கவும் முடியாது, இருக்க வாய்ப்பும் இல்லை. அதனால் என்னாச்சுன்னா இந்த மூத்தோருக்கான பாதுகாப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏன்னா சமுதாயம் சொல்லக்கூடியது எல்லாரும் அடங்கியதான், மூத்தவர்கள் அடங்கியதான் சமுதாயம் என்பது. இந்த சமுதாயத்தில் மூத்தவர்களுக்கு நாம் என்ன மரியாதை செய்யணும், இல்லை அவர்களுக்குள்ள என்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத பல இடங்களில் லாஜிக்காக பார்க்கும்போது பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. முக்கியமாக இந்த இடங்களில் மூத்த குடிமக்கள் அப்படி யாருன்னா பெற்றோர்கள்ங்கிறது அம்மா அப்பா 2 பேரையும் குறிக்கும். இப்போ அதையும் தாண்டி பெற்றோர்களை பெற்றவர்கள், தாத்தா பாட்டி, அவங்க எல்லாமும் இப்போ உயிரோட இருக்காங்க. முன்னாடியெல்லாம் பெற்றவர்கள் மட்டும்தான் பாதுகாப்பாக இருப்பாங்க, இல்லை அவங்களெலாம் பாதுகாக்கணுங்கிற நிலைமை மாதிரி இப்போ தாத்தா பாட்டி அவங்களையும் நம்ம பாதுகாக்கணும் அல்லது அவங்களுக்கும் நம்ம சிறப்பு செய்யணுங்கிற காலகட்டத்தில் நம்ம நெருங்கி வந்திருக்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு காரணம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு அல்லது இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்படிங்கக்கூடிய கட்டமைப்பு இருக்குல்ல, அது இப்போ மாறி போச்சு. முன்னாடியெல்லாம் கூட்டு குடும்பம் அப்படி சொல்லுவோம். அந்த கூட்டு குடும்பங்கிறது தாத்தா பாட்டி அப்பா அம்மா சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா, இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் விதவையான அத்தைகள், அத்தையோட கலவரத்தோட குழந்தைங்க, இந்த மாதிரி இருந்த இடங்கள்லாம் மாறி போய் இன்னைக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் வந்துட்டோம். இந்த கூட்டு குடும்பங்கிறது தனி குடும்பமாகிறது எப்படின்னா, தனி குடும்பங்கிறது ஒரு கணவன் மனைவி அவருடைய பெற்றோர் அப்படிங்கிறத இப்போ தாண்டி சமீப காலமாக தனி குடும்பம் அப்படிங்கிறது கணவன் மனைவி பிள்ளைகள் இவ்வளோ மட்டும் சுருங்கி போயிடுது. முன்னெல்லாம் பெற்றோர்கள் காலம் இருந்ததெல்லாம் போய் இப்போ ஒரு கணவன் மனைவி அவங்களோட குழந்தைகள் அவங்க மட்டும்தான் இப்போ சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு குடும்பம் அமைஞ்சு போச்சு. இதில் பெற்றவர்களுடைய கடமை அல்லது பெற்றோர்களுடைய உரிமை அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாச்சு. ஏன்னா ஒரு பெற்றோர் தனது குழந்தைய இல்லை தனது மகனையோ மகளையோ வளர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்னென்ன சிரமப்படுறாங்க, அவங்களுடைய சொத்துக்கள் எவ்வளோ அளிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ இருக்க காலகட்டத்தில் கல்வி மட்டும்தான் மிகச்சிறந்தது அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கல்விக்காக தன்னுடைய உழைப்பு, பொருளாதாரம், சொத்து எல்லாத்தையுமே செலவு பண்ணி செய்யும்போது அந்த சொத்துக்கள்லாம் விரயமாகி தான் கையில் ஒன்றுமே இல்லாமல் பராரியாக பிச்சைக்காரனாக இருக்கிற ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனையோ மகளையோ எதிர்பார்த்துருக்கிற சூழ்நிலை இப்போ அமைஞ்சு போச்சு. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த மகனோ மகளோ தனக்கு செய்யக்கூடிய கடமைகளை அல்லது உரிமைகளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெற்றோர்கள் ரொம்ப சொல்லனாத ஒரு துயரத்தில், மன கஷ்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு சில இடங்களில் இருக்கிறாங்க. அதாவது சில இடங்களில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கல. இதெல்லாம் தாண்டி தான் இதுக்காக தான் முன்னாடி என்ன செஞ்சிட்டாங்கன்னா 1973 குற்றவியல் நடைமுறை சட்டம் அப்படிங்கிற பிரிவு சட்டத்தின் கீழே பிரிவு 125, அந்த 125 கேட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ் டு தி ஒய்ஃப் அண்ட் பேரண்ட்ஸ். அதில் ரொம்ப மிக முக்கியமாக அந்த காலகட்டத்தில் 73 வந்தாலாம் மனைவிக்கு பராமரிப்பு தொகை, ஜீவனாம்ச தொகை கொடுக்கறது அப்படி இது மட்டும்தான் குறிக்கோளாகவும் முக்கியமாகவும் இருந்துச்சு. அந்த சட்டத்திலேயே அந்த சட்டப்பிரிவிலேயே பேரண்ட்ஸுக்கும் இருக்குது. ஆனால் அதை நம்ம சிறப்பாக பயன்படுத்தலை. குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 இஃப் எ பர்சன் அன்ஏபிள் டு மெயின்டைன் ஹர்செல்ஃப் தான் இருக்கும். அதில் தன்னுடைய சட்டப்படியான மனைவி தன்னை தானே பராமரித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் கணவனிடம் ஜீவனாம்சம் கேட்கலாம்
அப்படிங்கிற சட்டக்கூறு சொல்லுது. அதே சமயத்தில் இதெல்லாம் தாண்டி 73க்கு பிறகு பெற்றோர்கள் அப்பாவோ அம்மாவோ தான் பேர்ல இருக்க சொத்துக்களை குழந்தை பேர்ல எழுதி கொடுத்துட்டு தான் பேர்ல வந்த பிறகு அந்த பெற்றோரை பராமரிக்கிறதுக்கோ அல்லது அவங்களை வந்து உதாசீனப்படுத்துறதுக்கான சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. அதுல முக்கியமானது அந்த பேரண்ட்ஸ் மூத்தவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான பாதுகாப்பு சட்டம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்றாங்க. அதில் அந்த ஆக்ட் 2007 வந்து மிக முக்கியமாக சொல்றது வந்து அவங்களுடைய சீனியர் சிட்டிசன்ஸ் பேரண்ட்ஸோட டிகினிட்டி, அவங்களுடைய சுயமரியாதை. நமக்கு எப்பவுமே கிடைக்கக்கூடியது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் யாருமே எதிர்பார்க்கக்கூடியது சுயமரியாதை, பகுத்தறிவு, சுயமரியாதை சார்ந்த சமூகம் நம்ம தமிழ் சமூகம். அந்த மாதிரி இருக்கிற சமூகத்தில் தனக்கு வந்து உரிய அந்தஸ்தோ அல்லது மரியாதையோ கிடைக்காம போயிடுது அப்படிங்கிறது தான் பல பெற்றோர்களுடைய இதாக இருக்குது. சோத்துக்கெல்லாம் கூட இருக்கலாம், அவமரியாதைப்படுத்துறதை தாங்கிக்க மாட்டேங்கிறான். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான சூழ்நிலை. இதுக்கு மிக முக்கியமான காரணம், ஒரு காலகட்டத்தில் வந்து பெற்றோர்களை சார்ந்து பொருளாதார நிலை இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. பெற்றோர்கள் சார்ந்து இல்லாத சூழ்நிலையில் பொண்ணோ பையனோ ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்கும்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறாங்க. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி இருக்க குடும்பத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டானா அந்த பையன் வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ள 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்காத சூழ்நிலை அமைஞ்சு போயிடுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த பையனோ பொண்ணோ வந்து அந்நியப்பட்டு போயிடுறாங்க. பொருளாதாரத்துக்கு பெற்றோர்களை கையேந்த வேண்டிய நிலைமை இல்லாமல் போயிடுது. இந்த சூழ்நிலையில் பெற்றோர்கள் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பெற்றோர்களுக்கு உருவாது. அவங்களும் குழந்தைகளும் பெற்றோர்களை இது சம்பந்தமாக பெருசாக சீரியஸாக கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்சது இப்போ சாதாரண இன்னும் ஒரு சின்ன விஷயம், ஒரு லோன் வாங்குறாரு, வீடு கட்டுறதோ லோன் வாங்குறாரு, இல்லை வீடு வாங்கதான் லோன் வாங்குறாரு அப்படி சொன்னால் அது சம்பந்தமான ஒரு கருத்து பரிமாற்றம் கூட பெற்றோர்கிட்ட செஞ்சுக்கிறது இல்லை. பிள்ளைங்க கேட்டால் எனக்கு தெரியும், நான் பணம் கட்டுறேன், எனக்கு முடியும், நான் கட்டுறேன். ஏன்டா தம்பி இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ செலவு பண்ணணுமே, நீ வந்து இஎம்ஐயே மாதம் 60,000 கட்டணுமே, எப்படி கட்டுவேன், என்ன ஏதுன்னு கேட்டால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க அப்படின்னு நம்மள ரொம்ப கேஷுவலாக உதாசீனப்படுத்துகிறாங்க. இந்த உதாசீனப்படுத்துறது தான் வந்து பெற்றோர்கள் அந்த மூத்த மக்கள் இருக்காங்கல்ல, மூத்த குடிமக்கள் அப்படிங்கிற போது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்குது. இதை தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரசு அலுவலரோ அல்லது ஒரு பெரிய தொழிலதிபரோ தன்னிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை யாரு தான் பிள்ளை தானே, பையன் தானே, பொண்ணு தானே அப்படி எழுதி வச்சிடறாங்க. சொத்தை வந்து எழுதி வச்சதுக்கு பிறகு அவங்களுடைய மனநிலை மாறி போயிடுது. அதுக்கு மிக முக்கியமான உதாரணம், ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்க ஒரு பையன் தான் பேரில் இருந்தால் தான் வந்து வீடு கட்ட முடியும், நிலமா இருக்கும், மனையாக இருக்கும். அவர் என்ன செய்வார், என் பேரில் இருந்தால் தான் நான் வந்து வீடு கட்ட முடியும், அதனால் என் பேரில் மாற்றி கொடு அப்படி சொல்கிறாரு. அந்த மாதிரி மாற்றி கொடுத்ததுக்கு பிறகு அவருடைய மனநிலை மாறி போயிடுது, உதாசீனப்படுத்துறாரு. இப்போ தான் வந்து இது வந்து ஆண்களை விட பெண்கள் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து அபகரிக்கிறது தான் மிகப்பெரிய கொடுமையாக இருக்குது. அதுவும் முன்னெல்லாம் வந்து பையனுங்க உதாசீனப்படுத்துறதை விட பெண்களே, இப்போ வந்து பெண் பிள்ளைகள் தான் வந்து பற்றும் பாசமாக இருப்பாங்க அப்படி சொல்லக்கூடிய காலம் மாறி போய் பெண் பிள்ளைகளே அம்மா பேரில் இருக்க சொத்துக்களை எழுதி வாங்கினதுக்கு பிறகு அவங்களை உதாசீனப்படுத்துறது. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை வந்தது பிறகு தான் இந்த 2007 சட்டம், புது பாதுகாப்பு சட்டம் ஒன்று வருது. இந்த 2007 பாதுகாப்பு சட்டத்தில் அவங்க என்ன செய்யலாம்னா, அந்த மாதிரி எழுதி கொடுத்த சொத்துக்களை உதாசீனப்படுத்திட்டாலோ அல்லது நிராகரிச்சிட்டாலோ, பெற்றோர் நிராகரிச்சிட்டாலோ திரும்ப பெறுவதற்கான சட்ட வழிவகை அதில் சொல்லுது. அதுக்கு ஆடியோட்ட நீங்கள் ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அவங்க விசாரணை நடத்துவாங்க. அந்த விசாரணை நடத்தி அதில் வந்து உண்மை இருக்கும் பட்சத்தில், அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அவங்க எழுதி கொடுத்த பத்திரத்தை ரத்து பண்ணுறதுக்கான அதிகாரமும் அந்த கோட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்தின் கீழே. இதை எதிர்த்து நீங்கள் வந்து எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுறதுன்னு அந்த சட்டத்தில் வழிமுறை இருக்குது. இதை எதிர்த்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் ட்ரிபியூனல் போகலாம். இந்த ஆடியோங்கிறது ட்ரிபியூனல். இதை எதிர்த்து இந்த உத்தரவை எதிர்த்து நீங்கள் மேல்முறை செய்கிறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் மேல்முறை செய்யலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால முதியோர்கள் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வாழ்கிறதுக்கு அல்லது தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதற்கு அல்லது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே டிகினிட்டி இருக்குல்ல, அதை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பாக இந்த சட்டம் அமையப்பட்டிருக்குது. இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீபமாக ஒரு 10 வருஷமாகவே ஓல்டேஜ் ஹோம் ட்ரீசல் மாதிரி வந்துருச்சு. எப்படி வந்து லேடிஸ் ஹாஸ்டல் வந்துருச்சோ அதே மாதிரி ஓல்டேஜ் ஹோம் ட்ரீசல் மாதிரி வந்துருச்சு. வீட்டில் வந்து பெற்றோர்கள் அல்லது பெரியவர்களுடைய சில இதை தாங்க முடியல. ஒன்று சின்ன உதாரணம், 60 வயசு இல்லை 65 வயசு மேலே போயிடுச்சு சொன்னால் சிறுநீர் கழிகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துடும். இவர் போகிறதுக்குள்ளேயே வந்து சிறுநீர் கழிச்சுவார். இதெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய ஒரு அருவருப்பாக நினைக்கிறாங்க. அவங்களுக்கு 65 வயசு ஆகும்போது என்ன நினைப்பாங்கிறது தெரியல. அவங்களுக்கு 65 வயசு ஆகிடுச்சு சொன்னால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இயற்கை உபாதைகளை சின்ன விஷயந்தான். அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நம்ம குழந்தை இருந்தால் என்ன போனால் என்ன பண்ணுவோம், தொடச்சிக்க மாட்டோமா, டெட்டால் போட்டுக்க மாட்டோமா, அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் காரணமாக சொல்லி இவங்களை வந்து தள்ளி விடுறதுக்கு, வெளியில் தள்ளி விடுறதுக்கு, இல்லை முதியோர் இல்லத்தை தள்ளி விடுறதுக்கான ஒரு காரணிகளாக இதை வச்சுக்கிறாங்க. இது இப்போ இந்த ஓல்டேஜ் ஹோம் வந்துருச்சு. அதையும் ரெகுலேட் பண்ணுற மாதிரி இப்போ 2014 சட்டங்கள் வந்துருச்சு. அதனால் ஏன்னா வயசாக அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறும், அவங்களுடைய சுகாதாரம் உடல்நிலை இருக்குல்ல, அது வந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைப்பு இருக்குது. அதெல்லாம் கவனிக்கிறதுக்கான காரணங்கள் இல்லாமல் போய் இப்போ பெட்ரோலை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போயிடுச்சு. அதெல்லாம் இல்லாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த 2007 வரக்கூடிய மூத்தோர் குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம், பெற்றோர்களுக்கான பாதுகாப்பு சட்டம். அந்த பாதுகாப்பு சட்டம் வந்து மிக இன்றியமையாதது, இன்றைய காலகட்டத்துக்கு அவசியமானது. இதன் அடிப்படையில் இதை வச்சுக்கிட்டு ஏமாந்த பெற்றோர்கள் அல்லது ஏமாற்றப்பட்ட பெற்றோர்கள்
அவங்க தங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த சட்டம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி குடும்ப உறவுகளும் சீரடைகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ நம்மளே வந்து இதெல்லாம் பார்க்க என்ன ஆகுதுன்னா, நம்ம குடும்பத்தில் நமக்கு உள்ள ஒரு நம்ம சொத்தை விட்டுற வேண்டாம், நம்ம பிள்ளைக்கு கொடுத்துட வேண்டாம், என்ன தான் நம்ம பாசமாக வளர்த்தாலும், என்ன தான் நம்ம அறிவு போட்டினாலும், என்ன தான் அந்த பையன் உயரத்துக்கு போனாலும், நம்ம மரியாதை காப்பாற்றிக்கணும், சுயமரியாதையோடு இருக்கணும், நம்மளுடைய டிகினிட்டியை விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கையில் பணம் இருந்தால் தான் நம்மளை வந்து மதிப்பாங்க. அப்படிதான் நம்மகிட்ட இருக்க சொத்துக்களை கூட மகன்களுக்கோ மகளுக்கோ எழுதி வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் ஒரு அமைஞ்சு போச்சு. இப்போ இதெல்லாம் வந்து இந்த சமுதாயத்தை வேற ஒரு பாதி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த சட்டம் வந்து மிகவும் பயன்படும். அதனால் இதை பற்றின விஷயங்களை யாராச்சும் கேள்வி கேட்குறதா கேளுங்க. ஐயா, மூத்தவங்களுக்கான சட்ட ஆலோசனைகள் பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா. ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் இருந்துச்சு. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. இப்போ வந்து பெற்றோர்கள் வந்து தன்னோட பையன்கிட்டையோ இல்லை பொண்ணுக்கிட்டேயோ அவங்களோட சொத்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்த பிறகு அவங்க கையில் எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு அந்த சொத்து வேணும், அந்த பையனோ பொண்ணோ அவங்கள வந்து அவமரியாதையாக நடத்துகிறாங்க, எனக்கு அந்த சொத்து வேணும் அப்படின்னா அவங்க வந்து எப்படிங்கய்யா முறையிடுறது? திரும்பியும் அவங்களோட சொத்தை அவங்க மீட்கணும் அப்படின்னா இதுக்கு எதுவும் செலவாகுங்களா ஐயா, இல்லை இலவசமாகவே சட்ட உதவிகள் கிடைக்குங்களா? இதுக்குமா என்னுடைய முதல் பதில், எந்த காலமாக இருந்தாலும் தங்களோட சொத்துக்கள் தங்கள் பேர்லேயே இருக்கிறது தான் மரியாதை ஏற்படும் முக்கியமானது. நீங்கள் கேட்ட மாதிரி இதெல்லாம் கொடுத்தாச்சு பிறகு கையில் ஒன்றுமே இல்லை, அதுக்கான செலவுகள் என்ன பண்ணுறது அப்படி சொன்னால் செலவுகளுக்கு வேலை இல்லை. ஏன்னா இது வந்து சோஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி சமூக பாதுகாப்பு சட்டங்கள். அந்த மாதிரி பாதுகாப்பு சட்டம் வரும்போது மூத்தவர்களுக்கு அதான் ஏற்கனவே சொன்னபடி 58 வயசுலேயே ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவாங்க. 75 வயசில் எப்படி உங்களுக்கு வந்து சம்பாதிக்கக்கூடிய திறன் இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அதனால் ஆடி ஓட்ட போகும்போது ஃபீஸெல்லாம் கட்ட வேண்டியதில்லை. ஆடி ஓட்டை ரெப்ரசன்ட் பண்ணும்போது, கோட்டாட்சியர் ரெப்ரசன்ட் பண்ணும்போது நீங்கள் காரணங்களை சொன்னீங்கன்னா அவங்களே வந்து அதை செலவு பண்ணாமல் ரத்து பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் வந்து வக்கீலில் நியமனம் பண்ணிக்கலாம், நீங்களே ரெப்ரசன்ட் பண்ணலாம், அல்லது வக்கீலில் ரெப்ரசன்ட் பண்ணலாங்கிற மாதிரி இப்போ சட்டங்களில் வந்து ஒரு திருத்தம் வந்துருக்குது. அப்படி போனீங்கன்னா கொஞ்சம் வக்கீலுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில் வந்து கோர்ட் ஃபீ ஒட்டி கட்டப்பட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிபந்தனைகள் எதுவும் கிடையாது. அதனால் செலவுகள் ஒருத்தவங்களும் ரொம்ப பெரிய அளவில் செலவுகள் ஏற்படாது. அது நீங்கள் இப்போ பாதிக்கப்பட்ட பெரியோர்களோ மூத்த குடிமக்களோ இதை வந்து கோட்டாட்சியரை அணுகி அந்த நிவாரணை பெற்றுக்கொள்வதற்கு ஈஸியாக சட்டம் அனுமதிக்கிறது. ஐயா, நீங்களே சொன்னீங்க இந்த காலகட்டத்தில் முதியோர் இல்லங்கள் வந்து அதிகமாக அதிகரிச்சிருச்சு அப்படின்னு. முதியோர் இல்லங்கள் நடத்துறதுக்கு ஏதாவது வரைமுறைகள் இருக்கா, இல்லை இப்படி தான் நடத்தணும்னு சட்டம் எதுவும் சொல்லுதாங்க ஐயா? அதாவது இந்த மாதிரி முதியோர் இல்லங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதியோர் இல்லங்கள் புற்றீசல் மாதிரி பெருகிட்டு வருது. இப்போ அதுக்கு காரணம் கூட்டு குடும்பங்கிற அந்த கான்செப்ட் இல்லாமல் போனதுனால தான் முதியோர் இல்லங்கள் பெருகிட்டு வர்றது காரணம். முதியோர் இல்லங்கள் வந்து ஒரு காலத்தில் ஒரு சமூக சேவையாக சர்வீஸாக செஞ்சுட்டு இருந்த காலங்கள் மாதிரி கமர்ஷியல் ஆகிடுச்சு. இப்போ அவங்களும் வந்து ஏசி ரூம் தர்றேன், டிவி தர்றேன், தனியாக தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி ஹோட்டல் மாதிரி லாட்ஜிங் ஹவுஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, பெற்றோர்கள் வந்து என்ன தான் நீங்கள் வந்து வசதியாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ப்ரிவிலேஜஸோடு இருந்தாலும் கூட குடும்பத்தில் இல்லாத ஒரு அந்நியப்பட்டு போகிறாங்கல்ல, அது வந்து மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பெற்றோர்களுக்கு. பையனோடையோ பொண்ணோடையோ பேர பிள்ளைங்களோட இருக்கிற ஒரு சூழ்நிலையோ அமைப்போ தனியார் இல்லத்துக்கு தனியார் ஓய்வு முதியோர் இல்லங்களில் இருக்கும் பொழுது கிடைக்காது. என்ன கிடைக்கும்னா முதியோர் இல்லங்கள் என்ன கிடைக்கும்னா நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், நேரத்துக்கு காஃபி கிடைக்கும், என்டர்டெயின் பண்ணுறதுக்கு டிவி கிடைக்கும். வீட்டில் இருந்தால் பேர பிள்ளையோ பேரனோ இல்லை மருமகளோ ஒரு டிவி சேனல் பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம அதை பார்க்க முடியாது. அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும் மொழியே. மற்றபடி மனசளவில் நம்ம நிம்மதியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஓல்டேஜ் ஹோமில் இந்த வசதியெல்லாம் இருந்தால் கூட நமக்கு அந்த ஒரு இது இருக்குல்ல, சந்தோஷம், அது கிடைக்காது. ஒன்று. இன்னொன்று, இப்போ வந்து உங்களுக்கு வந்து மருத்துவ வசதிகள்லாம் வந்து முதியோர் இல்லங்கள் நல்லா வந்துருச்சு. அந்த முதியோர் இல்லங்களை வந்து பராமரிக்கிறதுக்கு எப்படி பண்ணுறாங்க, அதுக்கு அந்த முதியோர் இல்லங்களை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு சட்டங்கள் இப்போ 2014 தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது. அந்த சட்டத்தின்படி முதியோர் இல்லங்கள் எப்படியெல்லாம் வந்து பராமரிக்கப்பட வேண்டும், அவள் வரக்கூடிய முதியோர்களை எப்படி வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. மருத்துவ உதவி வந்து முதியோர் இல்லங்களில் கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதேமாதிரி முதியோர்களை முறையாக பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் கடைசி கட்டத்தில் முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த முதியோர் இல்லத்திலேருந்து மகன் வீட்டுக்கோ மகள் வீட்டுக்கோ தான் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அது வேறு வழியே இல்லை. நம்ம 10 வருஷம் நம்ம முதியோர் இல்லத்தில் இருந்தாலும் கூட கடைசி கட்டத்தில் நம்மளுடைய இறுதி காரியத்துக்காக இல்லதுக்காக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிற சூழ்நிலை அதுதான் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து வேறு வழியே இல்லை. சட்டத்துக்கு அது ஒரு பெரிய பாதுகாப்பாக அப்படி சொல்லவும் இல்லை. சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா,
முதியோர் பாதுகாப்பு இல்லங்கள் எப்படியெல்லாம் பராமரிக்கப்பட வேண்டும், எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சட்டம் சொல்லுது. அதன்படி பராமரிக்கிற சொன்னால் அது மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமையும் முதியோர்களுக்கு கொடுக்குது, அவர்களை சார்ந்தவர்களுக்கு கொடுக்குது. இதுதான் முதியோர் இல்லங்களை பொறுத்தவரையும். என்னை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா, முதியோர் இல்லங்களுக்கே போகாமல் பெற்றோர்களை நம்மளே பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா வேறு வழியே இல்லைன்னா அந்த மாதிரி போய் தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது முதியோர் இல்லங்கள் சரியான முதியோர் இல்லங்களாக பார்த்து சேர்க்கணும். ஐயா, நம்ம பேசிகிட்டு இருந்ததுலேருந்தே தெரியுது பெரியவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப துன்புறுத்தப்படுறாங்கன்னு. இந்த பாதுகாப்பு சட்டம் அது எல்லாத்துக்குமே பயன்படுமா? பொது இடங்களில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வரும்பொழுது தனியாக ஐபிசி ஆஃபீஸில் செய்யலாம். இந்தியன் பீனல் கோடு, பழைய இந்தியன் பீனல் கோட்லேயே இப்போ பிஎன்எஸ் இருக்குது. அந்த சட்டங்களுக்கு இடையே நடவடிக்கை எடுக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு வயதானவரை பொது இடங்களில் அவமானப்படுத்தினாலோ இல்லை துன்புறுத்தினாலோ அவர் நேரடியாக காவல் நிலையத்தை சென்று அணுகலாம். அதே வீட்டில் தவறுக்கு நடக்கும் பொழுது அதான் சொன்ன இந்த பாதுகாப்பு சட்டம் நமக்கு கை கொடுக்கும். எந்த மாதிரியான கொடுமைகள் நடக்குது, இது வேறு சொல்ல முடியாத கொடுமைகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம 8 மணியாக காஃபி குடிப்போம், நம்ம அப்புறமா 10 மணியாக காஃபி கொடுக்கும், நமக்கு பசிக்கிற நேரத்தில் சாப்பாடு கிடைக்காது. இதெல்லாம் இருக்கிற விஷயங்களை போய் நம்ம பெருசுப்படுத்த முடியாது. ஆனால் அதுவே ஒரு உடல் ரீதியான ஒரு துன்புறுத்தல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த சட்டம் உதவி செய்யுது. அதனால் இந்த மூத்தோர் குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம், பெற்றோர் பாதுகாப்பு சட்டங்கிறது எல்லா வகையிலையும் பெரியவங்களுக்கு பாதுகாப்பாகவும் ஒரு அரணாகவும் விளங்குகிறது அப்படின்னு நடக்கிறது. இதுவரை மூத்தோர்களுக்கான பாதுகாப்பு சட்டங்களை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க ஐயா. கேட்டீர்களா தாத்தா? நான் இவ்வளவு நேரம் நேர்களுக்கு சொல்லிட்டு இருந்ததை தான் இப்போ இவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்ப நான் சொன்னதெல்லாம் சரிதானே? ஆமா லட்சுமி, இதுல என்ன சந்தேகம், நீ சொன்னதுதான் சரி. மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம். இந்த நிகழ்ச்சியில அடல் வயோ அபியுதய யோஜனா மற்றும் மூத்த குடிமக்கள் சட்ட உரிமைகளை பற்றி நாங்க பேசினதை கேட்டிருப்பீங்க. அடல் வயோ அபியுதய யோஜனா என்பது வெறும் ஒரு முயற்சி அல்ல, இது ஒரு இயக்கம். இந்த மாதிரியான திட்டம் என்ன மாதிரி வயசானவங்களை வாழ வைக்குது. ஆமா தாத்தா, இந்த திட்டம் நம்ம முதியோர்களுக்கான மரியாதையையும் கண்ணியத்தையும் மீட்டெடுக்க உதவுது. அது அவர்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அதிகாரம் அளிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. முதியோர்களுக்கு நடக்கிற கொடூரங்களையும் சித்திரவதையையும் எதிராக குரல் எழுப்புது. ஆமா நேயர்களே, முதியவர்கள் நம்மளோட பெருமை, நம்ம மரியாதை, அவங்க அடையாளம் நமக்கு சுயமரியாதை உண்டாக்கும். அவர்களின் அனுபவமும் அறிவும் நமக்கு பொக்கிஷம். இந்தியா நமது தேசம், நமது பெருமை. முதியோர்கள் எங்கள் முன்னோடிகள் என நினைச்சு பெரியோர்களையும் சட்டங்களையும் நாம் பாதுகாப்போமா? இந்தியா நமது தேசம், பெருமைக்குரியது எங்கள் பெரியவர்கள், எங்கள் தேசத்தின் பெருமை. மூத்தோர் கையை பிடிச்சி நடந்தா குடும்பம் அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது குடும்பம் அழகாக மாறும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் தளர்வாக இருப்பாரு, பிச்சிப்பூ போலத்தான் எங்களையா சிரிப்பாரு. பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் தளர்வாக இருப்பாரு, பிச்சிப்பூ போலத்தான் எங்களையா சிரிப்பாரு. மூத்தோர் கைய பிடிச்சி நடந்தா குடும்பம் அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது குடும்பம் அழகாக மாறும். சமுதாய வளம் பெறவே மூத்தோர் சொல்லை கேட்போமே, சமுதாய வளம் பெறவே மூத்தோர் சொல்லை கேட்போமே. மூத்தோர்கள் என்றைக்குமே அனுபவத்தின் ஆசானே, மூத்தோர்கள் என்றைக்குமே அனுபவத்தின் ஆசானே. அவர் வழி நாம் நடந்தால் கவலைகள் தீர்ந்திடுமோ, அவர் வழி நாம் நடந்தால் கவலைகள் தீர்ந்திடுமோ. அறக்கருத்தை போதிக்கும் ஆத்திச்சுடி மன்னவனே, அறகருத்தை போதிக்கும் ஆத்திச்சுடி மன்னவனே. மூத்தோர் கைய பிடிச்சி நடந்தா குடும்பம் அழகாக மாறும். பாடுபட்டு சேர்த்த பணத்தை பங்கிட்டு தான் கொடுப்பாரு,
பேர பிள்ளைகளை தோளில் போட்டு சுமப்பாரு, பாடுபட்டு சேர்த்த பணத்தை பங்கிட்டு தான் கொடுப்பாரு. பேர பிள்ளைகளை தோளில் போட்டு சுமப்பாரு, தனக்கு கொடுத்த தின்பண்டத்தை மறைச்சி மறைச்சி கொடுப்பாரு. விடிய விடிய கதைகள் சொல்லி குழந்தைகளை வளர்ப்பாரு, தனக்கு கொடுத்த தின்பண்டத்தை மறைச்சி மறைச்சி கொடுப்பாரு. விடிய விடிய கதைகள் சொல்லி குழந்தைகளை வளர்ப்பாரு. மூத்தோர்களை பத்திரமா பாதுகாக்க வேண்டுமையா, அவர்களை தனித்து விடக்கூடாது, அவர்களை தனித்து விடக்கூடாது, பாதுகாக்க வேண்டும் ஐயா. மூத்தோர் கைய பிடிச்சி நடந்தா குடும்பம் அழகாக மாறும். ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்த மூத்தோர் வழி நாம் நடந்தால், ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்த மூத்தோர் வழி நாம் நடந்தால் சமுதாய வளம் பெறும் எல்லளவும் மாறும் இல்ல, சமுதாய வளம் பெறும் எல்லளவும் மாறும் இல்ல. மூத்தோர்களை காத்திடவே அரசு பல திட்டங்களை, மூத்தோர்களை காத்திடவே அரசு பல திட்டங்களை கொடுத்திருக்கு கவனத்தில் கொண்டு செயல்படவும் வேண்டுமையா. உடல் நலம் பேண வேண்டி மூத்தோர்கள் பழக வேண்டும், அரசு திட்டங்களை புரிந்தி நாம செயல்பட வேண்டும், அரசு திட்டங்களை புரிந்தி நாம செயல்பட வேண்டும். மூத்தோர் வழி நாம் நடந்தால் குடும்பம் அழக மாறுமையா, மூத்தோர் வழி நாம் நடந்தால் சமுதாயம் வளம் பெறுமா. மூத்தோர் கைய பிடிச்சி நடந்தா குடும்பம் அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது குடும்பம் அழகாக மாறும், குடும்பம் அழகாக மாறும். நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பு மற்றும் நமது அண்ணா சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கிய மூத்தோருக்கு முதல் வணக்கம், மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு வானொலி தொடர் நிகழ்ச்சியின் 3ஆம் பாகம். முதியோர் நலம் பேணுவோம், சமுதாய வளம் காணுவோம். நன்றி, வணக்கம்.